என் கையில இருக்க என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏர் ஃபில்டர் தான். இது வந்து செல்லோஸ், கிளாஸ் ஃபைபர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ, குறிப்பிட்ட ஜிஎஸ்எம்ல. இது வந்து ஒரு ஒரு பிராண்டை டிபெண்ட் பண்ணி மாறுங்க. இந்த ஏர் ஃபில்டர்ல இருக்கக்கூடிய செல்லுலோஸோட ரேஷியோ, அப்புறம் இந்த கிளாஸ் ஃபைபரோட ரேஷியோ, இது எல்லாமே என்ன எவ்வளோ ஜிஎஸ்எம் பேப்பர் யூஸ் பண்றோம், இதெல்லாம் ஒரு ஒரு பிராண்டை பொறுத்து மாறும். இப்போ இதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கா? ஏர் ஃபில்டர் எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஜென்ரலா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிராண்டும் கொடுத்துருப்பாங்க. 30,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ், 40,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் அப்படின்னு. பட் ஆனால் அது எதுவுமே கிடையாது. நம்ம கிளைமேட் தாங்க காரணம். இப்போ நம்ம அதிகமா மலையிலே வெஹிக்கிள் ரன் பண்றோம் அப்படின்னோம்னா ஃப்ரீக்வெண்டா ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்றது நல்லது. இந்த ஏர் ஃபில்டர் வந்து கிளாக் ஆயிட்டு கம்ப்ளீட்டா அடைச்சிருச்சு. இப்போ நம்ம டெசர்ட்ல வெஹிக்கிள் ஓட்டுறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 சாயிலோட கேரக்டரே வேற டோட்டலா. இப்போ நம்ம டெசர்ட் பீச் ஸ்டேஷன்லாம் போனோம்னா அந்த மண் ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம மேல ஒட்டிக்கிட்டே இருக்கும். ட்ரை ஆனோன்னா உதிர்ந்து போயிடும். பட் நம்ம ஏரியால இருக்கக்கூடிய அந்த மண்ணோட தன்மை வந்து வேற. அப்படி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்மண்ணா இருக்கும். மழை பெஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியில சக் பண்றதுனால அந்த செம்மண் அப்படியே சாந்து போட்ட மாதிரி சப்புன்னு அடைச்சிக்கிடும். ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னோம்னா மைலேஜே இருக்காதுங்க சுத்தமா. மைலேஜ் ட்ராப் ஆகிரும். ஏன்னா என்ஜின் உள்ள ரிச் மிக்சரா போகும். ரிச் மிக்சர், லீன் மிக்சர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பெட்ரோலோட அளவு அதிகமா இருக்கும் ரிச் மிக்சர்ல. ஸ்டாச்சியோமெட்ரிக் நம்ம சொல்றோம் இல்லைங்க, 14.6:1. அது வந்து அச்சீவே பண்ண முடியாது இந்த ஏர் ஃபில்டர் கிளாக் ஆயிருச்சு அப்படின்னா. மைலேஜே இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் இருக்காது என்ஜின்ல. இதுதான் வந்து நம்மளுக்கு லங்ஸ் மாதிரி. நம்மளுக்கு எப்படி சளி அதிகமா வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா ஏர் உள்ள சுவாசிக்கும் போது ஓடும்போது நம்ம வந்து திணறுவோமோ அதை மாதிரி தான் என்ஜினும். ஐடில் இருக்கும்போது நார்மலா இருக்கும், கொஞ்சம் பரவாயில்லாம. ரஃபா ஐடிலும் இருக்கும். ஐடிலுமே ஸ்ட்ரகிள் ஆகும் ரொம்ப கிளாக் ஆயிருச்சு அப்படின்னா. இங்க வந்து பாருங்க, ஏர் ஃபில்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏர் ஃப்ளோ மீட்டர், மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார், எம்ஏஎஃப் சென்சார் ஏர் ஃபில்டர்ல இருக்குது இல்லையா? இந்த சென்சார் தான் எவ்வளவு ஏர் ஃப்ளோ இருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ணி இங்க ஒரு ஈசிஎம் இருக்கு பாருங்க பாஷ்ல. இந்த ஈசிஎம்க்கு சிக்னல் அனுப்புவோம். உள்ள எவ்வளவு ஏர் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் அனுப்புறது தான் இதோட வேலை. டீசல் இன்ஜின்னா டீசல் அனுப்புவோம். டீசல் இன்ஜின்ல இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் கிளாக் ஆயிடுச்சுன்னா டர்போ சார்ஜர் ஃபெயிலியர் ஆயிடும். இந்த சேம்பர் வாங்க பார்ப்போம். இந்த இடத்துல இந்த சீல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த ரப்பர் சீல்லாம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஏர் ஃபில்டர் இந்த சீல் டேமேஜ் ஆயிடுனா ரீப்ளேஸ் பண்றதாங்க அட்வைசபிள். ஏன்னா டஸ்டா உள்ள போயிருச்சு, ஃபில்டர் இல்லாம ஃபில்டர் ஆகாமனா இன்ஜினோட சிலிண்டர் போயிருங்க பாருங்க. இந்த பக்கமா இங்க பாருங்க இந்த சேம்பரை, இந்த பக்கமா போற ஏர் இருக்கு இல்லையா ஹோல் வழியே, இங்க போய் கீழ் பக்கமா இந்த சேம்பர்ல வந்துடும். ஃபில்டர் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஸோ கீழே போறக்கூடிய ஏர் ஃபில்டர் ஆகி மேல் பக்கமா என்ஜின்குள்ள உள்ள போங்க. இதுதான் ஏர் ஃப்ளோ மீட்டர் கிராஸ் பண்ணி போவோம். இதுதான் ஏர் ஃப்ளோ சென்சார், எவ்வளவு ஃப்ளோ ரேட் இருக்குன்னு சென்ஸ் பண்ணது. ஏர் ஃப்ளோ சரியா இல்ல அப்படின்னா நீங்க இந்த பாத்தீங்க அப்படின்னா ஹில்ஸ் எல்லாம் ஓட்டும்போது பனி டைம்ல பாத்தீங்கன்னா ஏர்ல ஆக்சிஜனோட அளவு அதிகமா இருக்கும், சாரி கம்மியா இருக்கும். ரொம்ப இப்போ ஏர்ல மாய்ஸ்டர் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏர் ஃப்ளோ மிக்சர் ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த ஏர் ஃப்ளோ சென்சார் வச்சிருக்காங்க. இப்போ ரிச் மிக்சரா உள்ள போகுது அப்படின்னா வெளியே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் கொஞ்சம் டார்க்காவே இருக்குங்க. நிறைய ப்ராப்ளம் இதால ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஏர் ஃபில்டர் வந்து ஃப்ரீக்வெண்டா க்ளீன் பண்றதா நல்லது. இங்க பாருங்க இந்த ஃபில்டர் இந்த பக்கம் எப்படி இருக்கு, இந்த பக்கம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இங்க பாருங்க நல்ல ஃபில்டரா தான் தெரியுது. பட் எவ்வளவு டஸ்ட் ஏறி இருக்குன்னு பாருங்க.